ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைத்த இந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. அதே போல நம்முடைய பிள்ளைகளாகிய உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் சொல்கிற ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தைகளும் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் சொல்லும் பொழுது அவர் நான் தெரிந்து கொண்ட தாசன் என்று சொல்கிறார். The Lord God says about Jesus that Jesus is chosen by our Lord God. He is not an ordinary person. He is not born just like that. He came into this world to redeem the people of God from the clutches of devil. He was chosen to become the savior, to become the redeemer. So we need to understand our Lord Jesus is chosen as a servant of our Lord God Almighty to become the ransom for the sins of the world. அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது அவர் எனக்கு பிரியமானதை செய்யும்படி அவர் என்னுடைய நேசனாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். Our Lord Jesus is the one who pleases the Father by doing his will. நம்முடைய வாழ்க்கையிலும் பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்தும்படிக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கும் பொழுது பிதா இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. The Lord God Almighty testified about our Lord Jesus Christ when he fulfilled the righteousness of God by obeying himself in the water baptism. He said, "This is my beloved Son, in whom I am well pleased." We need to please our Lord God by fulfilling his will and purpose in our life. Then only the Holy Spirit will descend upon us. பரிசுத்த ஆவியானவர் நம்மேல புறாவை போல இறங்கும்படிக்கு நாம் தேவ சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமானதை செய்து அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது அந்த ஆவியானவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார். He will proclaim the judgment to the world. He will proclaim the righteousness to the world. So we all have to understand that we are chosen by God to please his heart. தேவனால் அவருடைய இருதயத்தை பிரியப்படுத்தும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தேவ ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். We need to be filled by the Holy Spirit so that we will proclaim the righteousness to the world. May God bless you. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசர்கள்.
தேவனை பிரியப்படுத்தும்படிக்கு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதான உம்முடைய பிள்ளைகள் நாங்கள். நீர் உம்முடைய ஆவியை எங்களுக்கு தந்து எங்களை உற்சாகப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். நாங்கள் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிக்கும்படிக்கு எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பயன்படுத்தும். உடைய நாமத்தை எங்கள் மூலமாக மகிமைப்படுத்தும். அப்பா, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.